ரதியக்காடுப்படியில் இன்றைக்கி ரதியக்கா மெத்தடில் தேங்காய் சட்னி செய்வோம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறமா தனியா ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன் அக்கா. காஞ்ச மிளகா 3, ஒரு 7 மிளகாய். இப்போ இதில் ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டுப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் செவக்க வதக்கிடணும். வெங்காயம் செவக்கணும். இப்போ உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா காஞ்ச மிளகா கம்மியாக பண்ணிக்கோங்க. அக்கா வீட்டில் எல்லாமே நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் அக்கா 7 காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன். இந்த மிளகா குண்டு வத்தலோட நீட்டு வத்தல் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அது புளி வேறு போடுறோம்ல. நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் ஒரு 2 மிளகா 1 மிளகா குறைச்சிக்கோங்க. நல்லா வதக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. வெங்காயம் பாருங்கள் நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தூள், அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு இதை ஒரு 2 பரட்டு பரட்டிக்குவோம். இப்போ தேங்காய் துருவல் போட்ட பிறகு ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே எடுத்து பிளேட்டில் ஆற வச்சுருவோம். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிச்சு. அக்கா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுருது. இப்போ நம்ம இது தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடும். கொஞ்சம் சுற்றுனதுக்கப்புறமே வாட்ரு ஊற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஒரே மாதிரி அரைக்கும். அவ்வளோதான், சட்னி அரைச்சாச்சு. இது எம்மி 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 ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சட்னி. நீங்கள் இது ஆனியன் சட்னின்னு சொல்ல முடியாது, கொத்தமல்லி சட்னின்னு சொல்ல முடியாது, தேங்காய் சட்னின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்பைஸியாக காரசாரமாக சூப்பராக இருக்கும். இந்த அளவில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்கப்பா. கண்டிப்பாக இந்த சட்னியை செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டல் சட்னி கூட நம்மளுக்கு தோற்று போயிடும். என்ன சட்னின்னே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பவுலுக்கு மாற்றிட்டேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ண விருப்பம்னா ஆட் பண்ணிக்கோங்க. கட்டியாக இருந்தாலும் அப்படி கட்டியாக வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் நீங்கள் எம் சட்னின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவ்வளோ எம்மிங்காக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு குட்டியாக ஒரு தாளசம் போட்டுடலாம். அக்கா ஒரு தாளிப்பு கரண்டியில் இங்கே பாருங்கள் 1 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுருக்குறேன். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இந்த கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கோம். கடுகு நல்லா பொரியட்டும். இது தாளிப்பு கரண்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அக்கா சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு தடவை அக்காவுக்கு அப்படியே தீ பிடிச்சிருச்சு அப்படியே. அதனால் ரொம்ப ரொம்ப பயம். நல்லா இன்னும் உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கணும். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. அக்கா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒன்றும் நெருப்பெல்லாம் பிடிக்காது. நம்ம அப்படியே சட்னியில் எடுத்து ஊற்றிக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரி கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் ஒயிட் ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா சட்னிக்குமே கொஞ்சம் கறிவேப்பிலை நல்லா சுத்தமாக அலசிட்டுப்பா கறிவேப்பிலை போட்டு அரைச்சிருங்க. அப்போ குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு அது நார் சத்து போய் சேர்ந்துடும் உடம்புல. நம்மளுக்கும் ஹேருக்கு எல்லாருக்குமே ஹேருக்கு க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கறிவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துருங்க. அக்கா மெத்தடில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரதியக்காடுப்படியில் வெரைட்டி ஆஃப் சட்னி இது 28, இது வரைக்கும் 27 வரைக்கும் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் போய் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. எல்லாமே நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதான சட்னியை தான் அக்கா போட்டுருக்கு. தேங்க்யூ.